ஹாய் வணக்கம். நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு காலையில் வந்து பதிவிடக்கூடிய மாதிரி சந்தர்ப்பம் இருக்குது. அது வந்து இப்போ ஒரு விஷயம் ரீச் ஆகி கொண்டு போகிற விடயங்களை ரீச் போட்டால் தான் நாங்களும் கொஞ்சம் உள்ளவரலாமன்ற ஒரு நம்பிக்கை. அப்படி என்ன சூழ்நிலை பார்த்தோம்னு சொன்னால் அந்த ரீச்சாக உணவு திருவிழா நடைபெற்று குழப்பம் அதான் இப்போ கொஞ்சம் ரன்னிங்காக போய்கொண்டிருக்கு. அப்போ அதை போட்டு நாங்கள் ரன்னிங்காக முடிஞ்சு யோசித்தோம். அப்படி தான் யோசிப்பீங்களா? ஓகே. அதை பார்த்தோம்னு சொன்னால் உணவு திருவிழான்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அது வந்து கூட சோசியல் மீடியாவில் சில விஷயம் வந்து ரன்னிங் ஆகும். அப்போ அந்த வகையில் வந்து 3000 ரூபா டிக்கெட், சில பேர் நேரில் 3500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணி போனால் விஐபி அந்த ஸ்டைலில் அவங்க கவனிக்கப்படும் சொல்லி நம்பி போயிருந்தவங்க சில பேர் வந்து அங்கே போயிட்டு அந்த ஏமாற்றம் அடைந்ததால் ஏற்பட்ட ஆதங்கத்தை வந்து தெரிவித்திருந்தாங்க. அது வந்து நேரில் போய் அவங்க அந்த அனுபவப்படைக்கு வர ஆதங்கம் வர அதை சில ஜோக் பண்ணி இதுகள் நாங்களும் தான் ஃபேஸ்புக் அதில் போட்டு பண்ணிட்டுருக்குறோம். அப்போ அந்த விடயத்தை வந்து நாங்கள் இந்த பகுதியூடாக வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அது ஒருவர் வந்து நேரில் சென்று அந்த இந்த நேரத்தை செலவழித்து அங்கே போய் அந்த கிடைக்காம போய்க்கு அந்த பேதம் ஒன்று இருக்கும் எல்லாருக்கும். அது எங்களுக்கு வந்து ஒரு ஜோக்காக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பேதம் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இன்சூரன்ஸ் கும்பல் வேலை செய்கிறவரா 3000 ரூபா ஆன்லைனில் கட்டி ஆன்லைனில் புக் பண்ணால் விஐபி மாதிரி கவனிக்கப்படும் சொல்லி சொன்ன விஷயத்தை நம்பி போயிருக்கிறா. அவள் வந்து அந்த இடத்துக்கு உணவு பரிமாற இடத்துக்கு போன இடத்துல வந்து உணவு முடிந்துவிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த டைமில் அவன் வந்து அந்த ஆதங்கப்பட்டு சில விடயங்களை வந்து கூறுறான். வாங்க அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லி அதில் பார்க்கலாம். கலட்டி போட்டு ஓடுங்கடா. மீடியா மதி